விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி மரணத்தால் இடைத்தேர்தல். தேர்தலை புறக்கணித்தது அதிமுக. 2026 சட்டசபை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கனடாவை மிரளவிட்டு 167 கோடி ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ தங்கம் கடத்தல். முக்கிய குற்றவாளியான இந்திய வம்சாவளி இளைஞர் விரைவில் சரண். தமிழ்நாட்டில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. அடுத்த 3 மணி நேரத்தில் 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்தின் அடுத்த சுற்று கனவுக்கு வானிலை வழிவிடுமா? மழையால் டாஸ் போடுவதில் தாமதம். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் பேருந்து நிலையம் தற்காலிகமாக மாற்றம். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFD மைதானத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. 21ஆம் தேதி தேரோட்டத்தை முன்னிட்டு அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. விஜய் சேதுபதியின் 50வது படமான மகாராஜா திரையில் வெளியிடப்பட்டது. படம் பார்த்துவிட்டு இயக்குனர் வெங்கட் பிரபு பாராட்டு. 18வது மும்பை சர்வதேச திரைப்பட விழா கொண்டாட்டம். வனவிலங்கு பட தயாரிப்பாளர் சுப்பையா நல்லமுத்துவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிப்பு. வடகிழக்கு இந்திய பகுதிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. திரிபுரா, மணிப்பூர், மிசோரம் மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல்.